அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பினு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில ஜோனல் கோஆர்டினேட்டர் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கேன். 2/3/2024 எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்தாங்க. அதுக்கான பணிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். அன்னை திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும், இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும், திரு கார்கே அகில இந்திய காங்கிரஸ் தலைவருக்கும், மற்றும் எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வபிரந்தை அண்ணனுக்கும், மற்றும் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் சேர்மன் திரு ஆனந்த் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம், நன்றியும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல விஜயானந்த் தாம்பரம் நகர தலைவர் மிக சிறப்பாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு காங்கிரஸ்க்காக தாம்பரம் பகுதியில். அவர் தான் வந்து இந்த கட்சிக்கு, நம்மளோட கட்சி காங்கிரஸ்க்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்தாரு. ஸோ அதன் பின்னர் வந்து அவரோட இதை தொடர்ந்து ரூபி அண்ணா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னை வந்து ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்ல தான் முதல்ல வந்து அவர் எனக்கு வந்து கனெக்ட் பண்ணாரு. ஸோ அதுல இருந்து தான் என்னோட பணிகள் வந்து தொடர்ந்தது. ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ், அது முதல்ல தாம்பரம் பிரசிடெண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் தென்சென்னை மாவட்ட பிரசிடென்ட் எனக்கு கொடுத்தாங்க. அதுல எனக்கு வழிகாட்டுதலா இருந்தது வந்து 2 பேர், திரு ஆனந்த் சீனிவாசன் சார், திரு மோகன் குமாரமங்கலம். ரொம்ப எனக்கும் எங்க டீமுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே சமயத்துல ரூபி அண்ணா, அப்புறம் திரு ஆர் எஸ் செந்தில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தென் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரும் எனக்கு எங்க டீமுக்கும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க பல பணிகளை செய்யறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து எனக்கு ஜோனல் கோஆர்டினேட்டரா 2/3/2024 வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பணிகள்னு கேட்டீங்கன்னா, நம்ம காங்கிரஸோட திட்டங்கள் எல்லாமே வந்து ஊடகம் மூலியமா வந்து நான் மக்களுக்கு வந்து தெரிவிச்சுட்டு வரோம். ஸோ என்னென்ன பணிகள், என்னென்ன திட்டங்கள் அவங்க கொண்டு வராங்க, ஸோ அதை வந்து விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். முதல் வேலை எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல நான் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த லோக்கல் இஷ்யூஸ் என்ன சொல்றதுன்னா இந்த திட்டங்கள்லாம் வந்து அவங்களும் வந்து அப்பப்போ யூடியூப் சேனல், அப்புறம் வந்து மற்ற சேனல்ஸ்க்கும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் மூலியமா பல 1000 பேர், பல லட்சம் பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் பணி. அதன் பின்னர் நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஜூன் 4 கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். திருப்பி காங்கிரஸ் வந்து அரியணையில் அமரும், அது உறுதி. அதை எதிர்நோக்கி கொண்டுட்டு இருக்கோம். நம்மளோட மக்களும், இந்திய மக்களும் அதை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 10 வருடமா வந்து ஒண்ணுமே நடக்கல. டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால மக்களோட வாழ்வாதாரமே மொத்தமா சிதைஞ்சிருக்கு. அப்புறம் விலைவாசி ஏறுதல், பெட்ரோல் விலை ஏறிச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. மக்கள் ஒரு சாதாரண ஒரு 14-15,000 ரூபாய் வாங்குறவங்க இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியல. நீங்க அதே ஒரு 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் வாங்குறவங்க கூட ஒரு குடும்பத்தை வந்து நடத்திட்டு போற அளவுக்கு விலைவாசி எல்லாம் இருந்தது. அந்த 10 வருஷத்துல அப்படியே எல்லாமே டபுள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் போக்கணும்னா அந்த மாறுதல் வேணும். திருப்பி காங்கிரஸ் வந்து தான் முடியும். இப்போ மக்களே வந்து நான் நிறைய இடத்துல பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல காங்கிரஸை பத்தி எவ்வளவு சொல்றது தான், இப்போ வந்து காங்கிரஸ் வந்தாதான் முடியும் அப்படின்றதுக்கு மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே மிக சந்தோஷமான செய்தி. ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா இந்தியா கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கும் இதே காங்கிரஸ் தான் வந்து, நம்ம காங்கிரஸ் தான் முன்னெடுத்து சுதந்திரத்தையும் பெற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத அந்த நம்மளோட இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒண்ணுமே இல்லாத டைம்ல அதை வந்து ஜீரோல இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு கொண்டு வந்தது வந்து நம்ம காங்கிரஸ் தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் செக்டரா இருந்தாலும் சரி, ரோட்வேஸ் ஹைவேஸா இருந்தாலும் சரி, என்ன சொல்ல இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் ரிலேட்டட் ஐஎஸ்ஆர்ஓ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாலும், நம்மளோட இராணுவ இதுலேயும் பார்த்தாலும் சரி, அதே மாதிரி நம்மளோட ரயில்வேஸ், ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அவங்க காங்கிரஸ் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய என்ன சொல்றது இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கடந்த 10 வருடமா பார்க்குறோம் நம்ம, அந்த வளர்ச்சியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. வெளிநாடுகளோட இருக்கிற அந்த நல்ல தொடர்புகள்லாம் வந்து அது இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போக்கணும்னா திருப்பி காங்கிரஸ் வந்து ஆகணும். காங்கிரஸ் திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் நான் இங்கே சொல்றேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல நம்ம தலைவர் ராகுல் காந்தி வந்து மிக கிளியரா சொல்லியிருக்காரு. மக்களுக்கான திட்டத்தை வந்து
அறிவிச்சிருக்காங்க. அதுல முதல் திட்டம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் 1,00,000 ரூபாய் வருடத்துக்கு, அதான் 8,500 ரூபாய் மாசம் அவங்களோட வங்கியில வந்து கொடுக்கப்படும். அரசு இதுல இருந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டத்துல பாத்தீங்கன்னா 400 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இது ஒரு இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு தங்கும் விடுதிகள் வந்து ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் பெண் உரிமை பாதுகாப்பு ஒரு பெண் அரசு ஊழியர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல திட்டங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது நாங்க போக போக நாங்க வந்து ஒவ்வொரு இதுலையும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசு, நம்மளோட காங்கிரஸ் அரசு மத்திய மத்திய அரசுல வந்த பிறகு பல திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படுறதா இருக்கு. வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. எடுத்த உடனே 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கறதா காங்கிரஸ் சொல்லியிருக்கு. ஸோ அது மாதிரி என்ன சொல்றது, இப்போ அரசுடைமையா இருக்கிறத எடுத்து திருப்பியும் வந்து அரசுடைமையாக்குவார்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மக்களுக்கான திட்டங்கள் வந்து மக்களுக்கான அரசுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அரசுன்னு தான் நான் சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற ஜூன் 4ஆம் தேதி அடுத்தது காங்கிரஸோட ஆட்சி ராகுல் காந்தி தலைமையில் அமையும். மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.